விட்டுட்டு இன்னொருத்தையோட வாழற அவனுக்கு இந்த நாட்டு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? முதலமைச்சரா வந்தாக்க துணை முதலமைச்சர் திரிஷா போட்டுக்குவாரா? நடிகரை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும், அதெல்லாம் ஓட்டா மாறாது. திரிஷா கூட டான்ஸ் ஆடவே குடிக்கிறதுக்கே டைம் பத்தல அவருக்கு. டிஎம்கே இலவசம் கொடுக்க கூடாது. நாங்க இப்ப எல்லா இலவசத்தையும் அவரு தானே அறிவிச்சிருக்காரு. பெண் இனத்துக்காக வாழக்கூடிய இந்த அமைதி பூமியாக உருவாக்கிய எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஆசியாவில் இல்லை, இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது இப்பேற்பட்ட தலைவரை நாங்கள் அடைஞ்சதுக்கு பெண்கள்லாம் போகிறோம். எங்களுடைய ஆட்சி இது. பெண்ணினத்தினுடைய பகுத்தறிவு. என் பெண்ணுக்கு கண்ணை திறந்த என் தலைவன் கலைஞரையே மிஞ்சிட்டார் என் அண்ணன் தளபதி. அதனால அவருக்காக எங்க உயிர் கடைசி மூச்சு வரையும் பாடுபட்டு திருப்பி அவரோட ஆட்சியை அமர்த்துறது தான் எங்களுடைய கொள்கை. அது வரையும் எங்களுக்கு சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது. என்னோட அண்ணன் தொடரணும், அவரோட ஆட்சி தொடரணும், தமிழ்நாடு வெல்லும். விஜய் அவர் பொண்டாட்டியே பாத்துக்காதவருங்க. அவரு பெண்ணை பத்தி பேச என்னங்க யோகிதை இருக்கு? அவரு பொண்டாட்டிய அவரு முதல் பாத்துக்கினாரா? அவர் பெத்த பிள்ளைங்களை 27 வருஷம் ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொருத்தையோட வாழற அவனுக்கு இந்த நாட்டு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? நாங்க பெண்கள்லாம் இருக்கோங்க. என் அண்ணன் தளபதிக்கு தாங்க முதலமைச்சர்னா அவருக்கு மட்டும்தாங்க தகுதி. அவரை தலைவரா பெற்றதுக்கே நான் பெருமைப்படுறேங்க. நாங்க அவர் வாழும் காலத்துல வாழறதே என் பெண்ணுங்களுக்கு. இன்னைக்கு என் பெண்ணோட சமுதாயம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பாடுபட்டார், அண்ணா பாடுபட்டார், கலைஞர் முன்னெடுத்தார். ஆனா இன்னைக்கு எல்லா துறையிலையும் நாங்க காலை வச்சு இன்னைக்கு IAS IPS கூட போறாங்கன்னு சொன்னா அந்த படிப்பை கொடுக்குதுங்க. அழியாத சொத்து கல்விங்க. அந்த கல்வியை கொடுக்குற என் தலைவனை விட்டுட்டாங்க. தற்கூரிக்கு ஓட்டு போடுவோம் பெண்களை. அவன் அதை வச்சு கேட்குறீங்க பாருங்க. பத்திரிக்கைக்காரங்க சரியா இருங்க. நீங்க சரியா இருந்தா நாங்கெல்லாம் ஓட்டு கண்டிப்பா நாங்க திமுக தாங்க போடுறோம். நீங்க வந்து பத்திரிக்கைக்காரங்க அவங்களுக்கு 10% 2% கூட கிடையாதுங்க. அவ்வளோ குழந்தைங்க தாங்க அவன் பின்னாடி போகுது. பொண்டாட்டியை காப்பாற்றாதவன், தன்னோட குடும்ப அவமானத்தை பற்றி காப்பாற்றாதவன், அப்பா அம்மா கிட்ட பேசாதவன் அடுத்தவங்களோட கஷ்டத்தை எப்படிங்க புரிஞ்சுப்பார் விஜய்? எங்கள் பசங்க 2 பேருமே விஜய் ரசிகருங்க. என் பொண்ணு MBA படிச்சிருக்கு, BA நடிகை. என் பொண்ணு சொல்லுது, இவன் ரசிகரா இருந்தேன்றது நான் அவமானமாக நினைக்கிறோமானுதுங்க என் பொண்ணு. அப்பேற்பட்ட தற்குறிங்க அவன். அவனுக்காக நீங்கள் பத்திரிக்கைக்காரங்களாம் ஒரு நல்லது என் பெண்ணினும் தமிழ்நாட்டுக்கு எங்கள் பெண்களுக்கு நல்லது செய்யணும்னா பத்திரிக்கைக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்க. அது போதுங்க. நாங்க உழைக்கிறோங்க என் தலைவனுக்கு. ஏங்க ஒருத்தி சொல்றா என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்குன்னு. அப்படிப்பட்ட தற்குறி பொம்பளை எல்லாம் வச்சு பேசாதீங்க. குடும்ப பொம்பளைங்க நாங்க விட்டுட்டு அத்தனை பேரும் இன்னைக்கு வந்திருக்கிறோங்க. என் தலைவர் அழைச்சார் ஒரே ஒரு காரணம். இவங்க BJPல இருந்து வந்தாங்க. தலைவருடைய நல்ல திட்டங்களுக்காக அந்த கட்சி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்க, பெண்களுக்கான சமூகம். ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் முன்னேறினா அந்த சமூகமே முன்னேறும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தா போதுங்க, அந்த குடும்பமே முன்னேற்றம் அடையும். ஒரு சமுதாயத்தையே முன்னேற்றத்தை செய்கிற தலைவருக்கு அவர் என்னங்க சின்ன ஓட்டோ போட போகுது, சாப்பாடு போடுறார், டிஃபன் கொடுக்குறாரு. அது கிராமத்து பெண்கள் அதை எவ்வளோ பாராட்டுறாங்க தெரியுமாங்க? 1000 ரூபாய் மாசம்னா எங்கள் அண்ணன் தம்பி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்கங்க. என் புருஷனே நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எந்த 2000 புடவை எடுத்துக்கொண்டு சொல்லுவாரா? அவன் 2500 குப்பையில போடுங்க. அவனை தலைவராக்கனா தானங்க அவன் 2000 ரூபாய் கொடுக்க போறான். என் தலைவர் 2000 இல்லைங்க, அவன் 2500 ரூபாய் இவரை பார்த்து காப்பி அடிக்கிறான். ஆனா அதை விட அறிவு 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 படிப்பு கொடுக்குறாருங்க. எங்களுக்கு சுயமரியாதையை கொடுக்குறாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்க. 1000 ரூபாய் இருக்குன்னாவே எங்களுக்கு அந்த ஒரு கம்பீரம். அதை முதல் கொடுத்தது அவர் தாங்க. சொல்றதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாருங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லாததையும் செய்வாருங்க. இதை விட எங்களுக்கு பண்ணுவாருங்க. நீங்க பாருங்க, அவர் அடுத்த முறை வரட்டும், என்னென்ன செய்ய போறாரு பாருங்க. இவன் என்னங்க நல்லது செஞ்சான்? 350 கோடி சம்பளம் வாங்கினானே தமிழக மக்களுக்கு. ஒரு தாமு செய்யறாரு, ஒரு நிஷா, அறந்தாங்கி நிஷா கூட இப்ப எவ்வளவு உதவி செஞ்சா அந்த தானே போயில சென்னையில. நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வரோம். இவர் விஜய் என்னங்க செஞ்சாரு? திரிஷா கூட டான்ஸ் ஆடவே குடிக்கிறதுக்கே டைம் பத்தல அவருக்கு. அவர் என்னங்க வந்து பண்ணுவாரு? கல்யாணத்துக்கு ஜோடியா பொண்டாட்டி விட்டு வருத்தப்படுறவன் எவனாவது இன்னொருத்தி இட்டுன்னு போவானாங்க? அவனை போய் முதலமைச்சர் ஆனா நாங்கெல்லாம் எங்க வீட்டுக்காரங்களும் அப்படிதாங்க ஓடுவாங்க. 2 பொண்டாட்டி கட்டிக்கின்னு. காசு இருந்தா எல்லாம் வச்சுக்கலாமா? குடும்பம் பண்றவ சொல்ல மாட்டாங்க. குடும்பம்
சமுதாயத்துல பெண்ணை இழிவா படுத்துறவதாங்க அந்த மாதிரி பேச்சு பேசுவா. பெண்ணுக்கே எதிரிங்க அவ அந்த வார்த்தை சொல்ற. இன்னொருத்தனுக்கு வப்பாட்டியா போறது ஒரு பெண் உரிமையை காக்குறதா? அது எங்களுடைய இனத்தை பத்தி தப்பா பேசுற அந்த பொம்பளை. லேடிஸ் தனியா லேடிஸ், ஜென்ஸ் தனியா ஜென்ஸ்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் முதலமைச்சரா வந்தாக்க துணை முதலமைச்சர் திரிசா போட்டுக்குவாரா? ஆண் ஒன்று பெண் ஒன்றுன்னு போட்டுக்குவாரா? அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து திமுகவை பற்றி பேசலாம் தூக்கம் வராது. அவர் தூக்கத்திலே இருப்பார் போல இருக்கு. டிஎம்கேன்னு அது பயம். அவர் முகத்தை பார்த்தீங்களா பேசும்போது பயங்கரமாக இருக்கும். அப்படியே பரிதாபமாக இருக்கும். மக்கள் வந்து பாவப்பட்டு ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த ஒரு இது அவர். எல்லாத்துக்குமே திமுக என்னப்பா செய்யறது? அதான் சொல்றேன், A to Z அவருக்கு திமுக தான் உடம்பு ஃபுல்லா. அவரு மனைவிக்கே முதல் பாதுகாப்பு அவரு கொடுக்கல. அப்புறம் அவரை பத்தி பேச தகுதியே இல்லை. திமுக தான் போடுவாங்க. என்னங்க கொடுக்காம இருக்காங்க? எல்லாமே பெண்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே செய்யக்கூடாது, இலவசம் கொடுக்க கூடாது. நாங்க இப்ப எல்லா இலவசத்தையும் அவரு தானே அறிவிச்சிருக்காரு. ஏன் அறிவிக்கணும்? மாத்தி மாத்தி பேசுறாரு. அவருக்கு சுயநினைவு இல்ல. இந்த ராஜகுமாரி எழுதி கொடுத்து பேசுறவரு. திரிசா ராஜகுமாரி எழுதி கொடுக்கறது, அழுகுற மாதிரி சீன் அழுகுறது எப்படி? அப்பதான் மக்கள் ஐயோ பாவம் விஜய் இந்த திமுக பத்தி சொல்லுவாரு. என்னை அங்கே பேச உள்ளங்க, என்னை இங்க பேச உள்ளங்க, எனக்கு இந்த இடத்த விடுறாங்க. இவர் கேட்டாரா? பொய் பேசும்போதெல்லாம் பொய். அப்பதான் மக்கள் ஐயோ திமுக காரங்க இப்படி பண்றாங்களா அப்படி பண்றாங்களான்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் நம்ப மாட்டாங்க. என்ன பண்றது? இவர் அப்படியே நடிக்கிறாரு, நடிச்சு வந்துட்டே இருக்காரு. நடிப்பின் சிகரம் அது வந்து இங்க அரசியல கட்ட முடியாது. அது திமுக மட்டும் தான் முடியுங்க. திமுக மட்டும்தான் மக்கள் வந்து கன்றாடம் வந்து எல்லா பசி போக்குறது, தண்ணி கிண்ணி எல்லாமே சௌகரியமா பண்ணி கொடுக்குறாங்க. போக்குவரத்துக்கு வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம், போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கிங் வசதி ரொம்ப சிறப்பாக கொடுக்குறாங்க. அது மாதிரி எங்க வித அசம்பாதமே எதுவுமே கிடையாதுங்க. சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க. விஜய் பார்க்க ரசிகர், நடிகரை பார்க்க ரசிகர் வந்திருக்காங்க. ஆனா பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது. இங்க மகளிருக்கு பாதுகாப்புல இவ்வளவு மகளிர் சூரியக்கு ஒரு கூட்டம் வரதான் செய்யும், நடிகரை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும். அதெல்லாம் ஓட்டா மாறாது. அதாவது ஓட்டுங்கிறது வந்து உணர்வுபூர்வமா போடுறது அது டிஎம்கேல மட்டும்தான் முடியும். எங்கள்கிட்ட இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, மகளிர் அதுவும் அதிகமா இருக்காங்க. வெல்வம் 200 படைப்போம் வரலாறு. பெண்கள் பாதுகாப்பு இவ்வளவு பாதுகாப்பு இருக்குங்க. மகளிர் இவ்வளவு வந்திருக்காங்க, பாதுகாப்பு இல்லாம வந்திருக்காங்க. திமுக மட்டும்தான் மகளிருக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியும். வேற எந்த கட்சியாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. விஜய் சொல்லுவாங்க அவன் நடிகருங்க, இன்னைக்கு வந்து பொண்டாட்டியோட இருக்காங்க, நாளைக்கு கூத்தாடியோட இருக்காங்க. அவனுக்கு இருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. பொண்டாட்டியோட இருக்கிற தளபதி வந்து மனைவியோட இருக்காரு. தளபதி வந்து மனைவியோட இருக்காரு. அவருக்கு தான் மகளிரோட அருமை தெரியும். இவர் வந்து கூத்தாடியோட இருக்காரு, அதனால மகளிர் அருமை தெரியாது. திரையில தான் ஏத்துக்குவோம், மக்களோட அந்த வாழ்வுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. மீண்டும் தளபதி ஆட்சி தான் 2026ல 40 வரைக்கும் தளபதி ஆட்சி. தளபதி அப்புறம் உதயநிதி ஆட்சினா நடக்கும். இங்க ஆட்சி தான். வேற இந்த ஆட்சிக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இடமே கிடையாது. மக்கள் வந்து ஒரே நம்பிக்கிற ஒரே ஆளு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அனைவரும் சமம்னு வந்த ஒரே ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி தான் எல்லாரும் சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு ஆட்சி, இளைஞர்களின் தளபதி மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தளபதி வாழ்க 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 வாழ்க.